தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் 2026 பற்றி எல்லா டிவியிலையும் பேச்சுவார்த்தை நடக்குது. மாலை நேர இனிய கச்சேரி அருமையாக நடக்குது எல்லா டிவியிலையும். ஒருவரை ஒருவர் சாடுவதும் அதில் வாடுவதும் பின்னர் திருப்பி அடிப்பதும் நல்லா சாயங்காலம் நல்லா பொழுது போகுது. அதனால பொதுக்கூட்டங்களுக்கு வர்ற கூட்டம் பூரா நம்ம தான் வீட்டுக்குள்ளே இருந்து டிவியில் கேட்டு போகிறோமே, இது எதுக்கு மழையில் இதிலையும் போய் நனைஞ்சிக்கிட்டு அங்கே போகணும்னு சொல்லி இந்த மாலை நேர நிகழ்ச்சிகள் எல்லா தொலைக்காட்சியும் நல்லா நடத்துகிறாங்க, விருப்பு வெறுப்பு இல்லாமல் நடத்துகிறாங்க. ஆனால் அதிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பதித்த முத்திரையை நான் உங்கள் மூலமாக சொல்லுகிறேன். இந்த மதுவிலக்குங்கிறதுக்கே உயிர் கொடுத்தது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான். நாங்கள் இயக்கம் தொடங்கியவுடன் மே 27, 1994 3 கடல்கள் சங்கமிக்கின்ற தென்குமரி முனையிலே இருந்து வள்ளுவர் சிலையை பார்த்து வணக்கம் தெரிவித்துவிட்டு அந்த கடல் தண்ணீரை எடுத்து எங்கள் தலையிலே ஊற்றிக்கொண்டு நடக்க ஆரம்பித்து 52 நாட்கள், 1600 கிலோமீட்டர். அதிலே மிக முக்கியமாக சொன்னது நான், ஜாதி மோதல் எந்த ஊரிலையும் வரக்கூடாது. பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே ஜாதி எண்ணம் வரக்கூடாது. மிக முக்கியமானது, இந்த மதுவை ஒழிக்க வேண்டும். உங்கள் உடல் நலம் கெடும், சமுதாய நலம் கெடும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. ஆகவே இந்த மதுவிலக்கை நாம் திரும்பவும் தமிழ்நாடு பூராவிலும் அதை நிறைவேற்றுவதற்குரிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நான் அந்த 1200 கிலோமீட்டர் முதல் சுற்றிலும் அதன் பிறகு 3 பகுதிகளாக பிரித்து 300 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் என்று அதோடு 900 கிலோமீட்டரும் மதுவை மட்டும்தான் பேசினேன், வேறு எதுவும் பேசலை. அப்பொழுது பெண்கள் வயல் வெளிகளில் காடு கரைகளில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஏழை பெண்கள் நண்பகல் உச்சி வெயிலில் நாங்கள் நடந்து வருவதை பார்த்து அவர்கள் வெயிலே நின்றார்கள். யார் எடுத்த பிள்ளையோ இப்படி இந்த வேகாத வெயில் எப்படி வர்றாரேன்னு இந்த ஏழைகளுக்கு இறக்க சுபாவம் ரொம்ப அதிகம். அவங்க வர்றவங்களுக்கு நான் நல்ல ஆறுதலும் தேர்தலும் சொல்லி அனுப்பினேன். தமிழகம் பூராவிலும் சுற்றி வந்திருக்கிறேன். ஆகவே நடைபயணத்தின் மூலம் மக்களை சந்தித்து மது கூடாது, டாஸ்மாக் கடை கூடாது என்ற கருத்தை வலுப்படுத்திய போது பெண்கள் எல்லா ஊருக்கும் போங்க, எல்லா ஊர்லேயும் எல்லா வீட்டில் இருக்க பெண்கள் எங்களை மாதிரி தான் அழுதுகிட்டு இருக்காங்க, அங்கே மதுவிலக்கு இல்லைன்னா அந்த டாஸ்மாக் கடையினால் நாங்கள் அழிஞ்சே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போகிற வழியெல்லாம் தாய்மார்கள் வெயிலில் காத்திருந்தேனே வரவேற்றார்கள். எங்கேயும் நான் ஓட்டு கேட்கல, மதிமுகவை ஆதரிங்கன்னு எந்த இடத்துலையும் நான் சொல்லலை. உங்களுக்கு பிடித்தமான கட்சியை நீங்கள் ஆதரித்துக் கொள்ளுங்கள், ஆனால் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு இந்த மதுவை ஒழியுங்கள், டாஸ்மாக் கடைகளை ஒழியுங்கள்.